அதுக்கு தான் சகோதரன் ராஜ்மோகன் அனுப்புகிறாங்க பேசுகிறதுக்கு. அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் போகிறாரு, தூத்துக்குடி கிஷோர் அண்ணன் போகிறாரு பேசுகிறதுக்கு. இவங்கெல்லாம் போய் பார்த்து பேசுகிறாங்க. அதை தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது பரபரப்பை ஏற்படுத்துன்னு கேட்குறாங்க. அவர் எந்த வாசலில் வேணால் போட்டோம், இல்லாத வாசலில் எகிரி குச்சி போனாரா? பின்னாடி ஒரு வாசல் இருக்குல்ல, வரதுக்கும் போகிறதுக்கும் தானே வச்சிருக்குது. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள பூந்து போகல. அவர் தைரியமா ஃபேஸ் பண்ண வேண்டியதானே. நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஏன் போய் பேசலன்னு பிரச்சனையா? அவர் போய் ஃபேஸ் பண்ணலன்றது பிரச்சனையா? சார் ஊடகம் கேக்குது, ஊடகம் கேட்க, ஊடகத்துக்கு என்ன வேலை இருக்கு? ஊடகம் கேட்கட்டும். எதுக்காக இத்தனை ஆயிரம் என் சகோதரிகளை ராத்திரியோட ராத்திரியா கைது பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு எந்த ஊடகத்துக்கு இருக்கு? ஓ, அந்த சகோதரிகளுக்கு ஆதரவா இந்த ஊடகவியலாளர்கள் போராட்டம் பண்ணுவார்களா? ஊடகம்ன்றீங்களே, எல்லாத்தையும் சொல்லிடுச்சா ஊடகம்? பத்திரிகை தர்மமா நடந்துகிட்டு இருக்குதா? சாராயம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்க 24 மணி நேரமும் ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் குடிச்சிட்டு 9 மணிக்கோ 8 மணிக்கோ பைக் ஓட்டிக்கிட்டு போனா கூட பிடிச்சி தீவிரவாதி போல ஒருத்தர் உள்ள போடுது இல்ல. ஏன்டா விற்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு எந்த அதிகாரம் இருக்கா? நிறுத்து. ராத்திரியில 10 மணிக்கு அப்புறம் சாராயம் விற்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த ஊடகத்துக்கு திறமை இருக்கா? ஊடகவியலாளர் நினைச்சா முடியாதா? ஒரே ஒரு நாள் ஒட்டுமொத்த ஊடகம் கைகோர்த்து சங்கிலியை போல எல்லாம் இந்த சென்னை முழுக்க நடக்கிறத எடுத்து வீடியோ போடுங்க. தைரியம் இருக்கா ஊடகவியலாளருக்கு? ஊடகம்னு பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு சில ஊடகங்கள் மனசாட்சியோட பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பேற்பட்ட விலங்குகள்லாம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும்.